ஓம் சாந்தி. 29/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இது மேலே ஏறுவதற்கான உண்மையிலும் உண்மையான சத்சங்கமாகும். நீங்கள் இப்போது சத்தியமான பாபாவின் தொடர்பில் வந்துள்ளீர்கள். ஆகவே பொய்யான தொடர்பில் ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி எதன் ஆதாரத்தில் எப்போதும் எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்க முடியும்? பதில்: புத்தியில் சுய தரிசன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நாடகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவை அனைத்தும் பதிவாகி உள்ளது. ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்க வேண்டும். இந்த விஷயம் புத்தியில் நல்ல விதமாக வந்துவிட்டால் எல்லைக்கப்பாற்பட்டதில் இருக்க முடியும். எல்லைக்கப்பாற்பட்டதில் இருப்பதற்கு இப்போது விநாசமாக வேண்டும். நாம் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். தூய்மையாகித்தான் நாம் வீட்டிற்கு செல்வோம் என்பது சதா கவனத்தில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இது புருஷோத்தமர் ஆவதற்கான யுகமாகும். இந்த நிச்சயம் குழந்தைகளுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட புருஷோத்தமர்கள்? உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த மகாராஜா மகாராணி ஆவார். அப்படி ஆவதற்காக நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். நாம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சத்தியுகத்தின் சுகத்தை பெற வந்திருக்கின்றோம் என்று புரிந்துள்ளீர்கள். நாம் தங்க புத்தியுடையவர்கள், நன்கு புரிந்தவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாடல் கூட இருக்கின்றதல்லவா? பாபா, நீங்கள் எப்படிப்பட்ட ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கின்றீர்கள்? முழுமையாக பூமி, ஆகாயம் போன்றவற்றிற்கு நாங்கள் எஜமானராகி விடுகின்றோம். எங்களிடமிருந்து யாரும் இதை பறித்து விட முடியாது. யாருடைய இடையூறும் ஏற்பட முடியாது. பாபா மிக அதிகமாகவே கொடுக்கின்றார். இதைவிட அதிகமாக யாரும் பையை நிரப்ப முடியாது. அரை கல்பமாக நினைவு செய்த பாபா இப்பொழுது கிடைத்திருக்கின்றார். நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். பாபா தூய்மையற்ற நம்மை தூய்மையாக்கி அழைத்து செல்வார். நினைவு யாத்திரையின் மூலம் நாம் தூய்மையாவோம். யாத்திரையில் நிறைய பேர் மேலே கீழே ஆகின்றார்கள். சிலர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். பிறகு திரும்பி வந்து விடுகின்றார்கள். இதுவும் கூட அப்படித்தான். இது ஆன்மீக யாத்திரையாகும். கடைசியில் நம் புத்தியில் என்ன உள்ளதோ அப்படியே நம் பதவி ஆகிவிடும். நாம் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு சென்று பரந்தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் சகஜமான விஷயமாகும். ஆனால் மாயை அதிகமாக மறக்கச் செய்கிறது. உங்களுடையது மாயையுடன் கூடிய யுத்தமாகும். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், நிராகாரமானவர். அவருக்கு சாக்கார சுரூபம் கிடையாது. மற்ற எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் சாக்கார ரூபமாகும். கோவில்களிலும் கூட லிங்கத்தை பார்க்கின்றீர்கள். அதாவது அவருக்கு சரீரம் கிடையாது. அவர் பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்பது கிடையாது. ஆம், மற்ற அனைத்து தேகதாரிகளுக்கும் பெயர் இருக்கிறது, ஜாதகம் இருக்கிறது. சிவபாபாவோ நிராகாரமானவர். அவருக்கு ஜாதகம் கிடையாது. கிருஷ்ணர் நம்பர் 1 ஆவார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். சிவபாபா நிராகாரமானவர்.
கல்யாணக்காரி ஆவார். பாபா வருகின்றார் என்றால் கண்டிப்பாக ஆஸ்தி கொடுப்பார். அவருடைய பெயர் சிவனாகும். தந்தை அவர்தான். அதே தந்தை டீச்சர் சத்குரு மூவருமாக இருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு நன்றாக படிப்பிக்கின்றார். நல்லது. தாரணுக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த துக்க தாமத்தை புத்தி மூலமாக சந்நியாசம் செய்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவில் இருக்க வேண்டும். பாரதத்திற்கு மற்றும் தனக்கும் உண்மையான சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் ஆன்மீக ஞானம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய சத்தியுகத்தின் பிறப்புரிமையை அடைவதற்கு ஒரு பாபா மீது முழுமையான நிச்சயம் வைக்க வேண்டும். உள்ளுக்குள் இடைவிடாது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பை தினமும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். உள்ளுக்குள் இடைவிடாத நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பை தினமும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இன்றைய அழகான வரதானம், அனைத்து சம்பந்தங்களின் அனுபவங்களின் கூடவே பிராப்திகளின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்து திருப்தியான ஆத்மா ஆகுக. அனைத்து சம்பந்தங்களின் அனுபவங்களின் கூடவே பிராப்திகளினுடைய மகிழ்ச்சியை அனுபவம் செய்து திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: யார் பாபாவிற்கு மிகவும் அன்பானவர்களோ, அதாவது நாயகிகளோ, அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் எப்போதுமே பிராப்தியின் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அவர் என்னுடைய அப்பா, நாயகன், குழந்தை என சில குழந்தைகள் அனுபவம் செய்கின்றனர். ஆனால் எவ்வளவு பிராப்தி தேவைப்படுகின்றதோ அவ்வளவு இல்லை. எனவே அனுபவங்களின் கூடவே அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக பிராப்திகளை அடைந்த உணர்வு ஏற்பட வேண்டும். பிராப்தி மற்றும் அனுபவம் செய்தவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை என இருக்காது. எங்கு பிராப்தி இருக்கிறதோ அங்கு திருப்தி அவசியமாக இருக்கும். ஸ்லோகன்: நீங்கள் கருவியாக மாறினால் சேவையில் வெற்றியின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கருவியாக மாறினால் சேவையில் வெற்றியின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.